கேட்டை நட்சத்திரக்காரர்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு ரகசியத்தை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி. அந்த ரகசியம் தன்னுடைய உயிர் உள்ளவரை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய ரகசியத்தையும் யாரிடம் அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க. இவர்கள் ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தா கூட அதை மனசுக்குள்ளே வச்சிருந்து சமய சந்தர்ப்பம் பார்த்து ஏதாவது மறக்க முடியாத நல்ல விஷயங்களை செய்திருவார்கள். ஆனா கேட்டை நட்சத்திரக்காரர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை புலம்ப ஆரம்பிச்சு ஒரு கஷ்டம் அப்படி இப்படி இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்நாள் ஜீவனத்திற்கு வைத்திருந்த பணத்தை கூட கூசாமல் எடுத்து கொடுத்து விடுவார்கள். 6, 8, 12 துரதிர்ஷ்டம்னு சொல்லுவான். ஆனா அந்த இடங்கள் ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுக்கும். அந்த அளவுக்கு விருச்சகத்திலே கேட்டையிலே பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆளக்கூடிய அமைப்பு என்பது உண்மைதான். கேட்ட கோட்டை கட்டுன்னு சொல்லுவாங்க. மனசுல தாயா கோட்டை கட்டி இருக்கேன், வாழ்க்கையில கோட்டை கட்டலாம்னு நினைக்கும் போது ஒன்னும் இல்ல, 10க்கு 10 ஒரு ரூம் எடுக்கலாம்னு நினைக்கும் போது கூட செங்கலை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா சில சோதனை சாதனை வேதனைகளை அவர்கள் சந்தித்து தான் வருவாங்க. ஏன்னா சந்திரன் நீச்சம் வர்றதுனால இவர்களை ஒருத்தர் தொடணும் அப்படின்னு சொன்னா பல பிரச்சனைகளை தாண்டி தான் இவர்கள்ட்ட வர முடியும். பல பிரச்சனைகளை சந்தித்ததுனால எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு என்பது கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில எப்பயுமே பிறப்புல இருந்தே வந்துடும். ஏன்னு சொன்னா வாங்கின அடி அவ்வளவு. வாழ்க்கை என்னும் பெருங்கடலிலே நீந்தி ஒரு நாள் உச்சத்தை தொடுவார்கள். எப்படி இந்திரன் மலைக்கும் மின்னலுக்கும் வானத்துக்குமான கடவுளாக இருக்கிறாரோ, கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை தாங்கி சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த இந்திரனுடைய அருளாக. வணக்கம் நேர்களே, நம்முடைய சேனல்ல நட்சத்திர சீரீஸ் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். நட்சத்திர சீரீஸ்ல இந்த எபிசோட்ல கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் இவருடைய கணிப்புல கேட்டை நட்சத்திரக்காரவங்களுடைய குணாதிசயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் சொல்றதுக்காக காத்திருக்காரு சார். நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார். வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கண்டிப்பா ஒரு சிறப்புகள் இருக்கு, ரகசியம் இருக்கு. இந்த கேட்டை நட்சத்திரம் இவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லுங்க. அதே மாதிரி இவங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? நீங்க சொன்ன மாதிரி நட்சத்திரத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் சித்தர்கள் கொடுக்கப்பட்ட 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கே தனி சிறப்பு உண்டு. நட்சத்திரங்களில் சிறப்பு இருக்கோ இல்லையோ, அந்தந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு என்று தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த கேட்டை நட்சத்திரம் ஒரு உடைபடாத நட்சத்திரம், புதன் பகவானுடைய நட்சத்திரம், காலச்சக்கரத்தினுடைய 8வது ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சகத்திலே இருக்கக்கூடிய 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் விருச்சக ராசியில தான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதையே நான் அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பாருங்க, ஒரு 3 கலவை இவர்கள் இடத்துல இருக்கும் அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள்ட்ட. அந்த புதனுக்கே உண்டான புத்திசாலித்தனம், அந்த செவ்வாய்க்கே உண்டான கோபம், அந்த சந்திரனுக்கே உண்டான இலகிய மனசு. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு ஆதிக்கம் பெற்ற சந்திர பகவான் விருச்சகத்திலே கேட்டையிலே 1, 2, 3, 4 பாதம் எதில் இருந்தாலும் அவர்கள் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம்னு வந்துருவாங்க. அப்ப அந்த சந்திரன் நீசம் வர்றதுனால சட்டுன்னு கோபம் வரும், பட்டுன்னு பேசணும்னு தோணும். சில நேரங்களில் பட்டுன்னு பேசுவாங்க, சட்டுன்னு கோவப்படுவாங்க. ஆனாலும் பேசிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு அதை மனசுக்குள்ள வருத்தப்பட்டு திரும்ப சம்பந்தப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை இன்னா செய்தாரை ஒருத்தல்ன்ற மாதிரி இவர்கள் கஷ்டத்தை கொடுத்திருந்தா கூட, அல்லது இவர்கள் ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தா கூட அதை மனசுக்குள்ளே வச்சிருந்து சமய சந்தர்ப்பம் பார்த்து ஏதாவது மறக்க முடியாத நல்ல விஷயங்களை செய்திருவார்கள். இந்த நல்ல விஷயத்தை செய்யறத நான் தான் செஞ்சேன் அப்படின்றத இவங்க காட்டிக்கலைனாலும் கூட இவங்க தான் செய்தாங்கிறத எப்படியாவது புரிய வச்சிருவாங்க. அந்த ஒரு டெக்னிக் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அதே நேரத்தில் பொது இடத்துல நான் பண்ணுனேன், நான் உதவி பண்ணுனேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், என்னால தான் அந்த குடும்பம் வாழுது அப்படின்னு இந்த தற்பெருமை அப்படின்றது பேச மாட்டாங்க. ஆனா இவர்கள் பண்ண உதவியை அடுத்தவர்கள் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். என்ன தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது கிடையாது. ஆனா நான் செய்த விஷயத்தை நீங்க புகழணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் எப்பயுமே விருச்சகம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சார், காலச்சக்கரத்துக்கு 8வது ராசின்னு சொல்றீங்க. ஆனா 8 அப்படின்னாலே கஷ்டம், நஷ்டம், வேதனை, பல சோதனைகள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் எப்படி சார் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும் அப்படின்னு சொல்றாங்க? நீங்க கேட்கிற மாதிரி காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி அது திடீர் ராஜயோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். சரி, அதாவது ஒரு ரகசியம் காக்கப்படுது, சில விஷயங்கள் மெதுவா நடக்குது, அல்லது அந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு கிஃப்டா இருக்கு. நீங்கள் பெரிய கடனில் மாட்டிருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், நீங்கள் வச்சுருந்த ஏதோ ஒரு நட்போ ஒரு உதவியோ உங்களுக்கு அந்த நேரத்தில் கை கொடுத்து உங்களை பெரிய ஆளாக மாற்றி விடுது.
இப்படிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் 8ஆம் இடத்துல தான் நம்ம பார்க்கவே முடியும். 6, 8, 12 துரதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடங்கள் வந்து ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுக்கும். அந்த அளவுக்கு விருச்சகத்திலே கேட்டையிலே பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆளக்கூடிய அமைப்பு என்பது உண்மைதான். ஆனா சில சோதனை சாதனை வேதனைகளை அவர்கள் சந்தித்து தான் வருவாங்க. ஏன்னா சந்திரன் நீச்சம் பெறதுனால சுகாதிபதியே வந்து இவர்களுடைய ஜாதகப்படி விருச்சகத்திலே சந்திரன் நீச்சம் பெறார். அப்ப அந்த நீசனுக்கு ஸ்தானம் கொடுத்த செவ்வாய் எங்கேயாவது நீச பங்கம் என்ற நிலையை பெறும்போது அது நீச்ச பங்க ராஜயோகம் என்ற அமைப்பு வந்துருது. உதாரணத்துக்கு இப்ப கடகத்துல செவ்வாய் உட்கார்றாரு, விருச்சகத்துல சந்திரன் இருக்காருன்னா இது வந்து பரிவர்த்தனை யோகங்கிற ஒரு நிலையில வருது. அதாவது செவ்வாய் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் ஸ்தானங்கள் மாறி பரிவர்த்தனை பெறுது. இது அவர்களுடைய சுய ஜாதகத்துல பார்க்கும்போது அந்த செவ்வாய் என்ன நிலையில இருக்கிறார், அந்த சந்திரபகவானுக்கு ஸ்தானம் கொடுத்த செவ்வாய் நவாம்சத்திலே என்ன நிலையில் இருக்கிறார், நவாம்சத்திலே சந்திரனுடைய நிலை என்ன, கேட்டை நட்சத்திரம் எத்தனாவது பாதத்துல அந்த கிரகம் இருக்கு, அதை பொறுத்து நவாம்சத்தினுடைய நிலை எப்படி மாறுதுங்கிறத பொறுத்து தான் இந்த கோட்டை கட்டுறது அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அப்படி பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை கேட்கும்போது கேட்ட கோட்டை கட்டுன்னு சொல்லுவாங்க. மனசுல தாயா கோட்டை கட்டி இருக்கோம், வாழ்க்கையில கோட்டை கட்டலாம்னு நினைக்கும் போது ஒன்றும் இல்லை, 10க்கு 10 ஒரு ரூம் எடுக்கலாம்னு நினைக்கும் போது கூட செங்கலை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு எதிர்ப்பும் பிரச்சனையும், அந்த அளவுக்கு நாங்க நல்லா வந்துருவோமோ அப்படின்ற மாதிரியான எப்ப பார்த்தாலும் ஒரு இடைஞ்சலும். அதுக்கப்புறம் நாங்கள் சேர்த்த பணத்தை வந்து சில நேரங்களில் வச்சு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரியத்தை வந்து முடிக்கிறவரை அந்த காசை வெளியில் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை புலம்ப ஆரம்பிச்சு ஒரு கஷ்டம் அப்படி இப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்நாள் ஜீவனத்திற்கு வைத்திருந்த பணத்தை கூட கூசாமல் எடுத்து கொடுத்து விடுவார்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு ரகசியத்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி, அந்த ரகசியம் தன்னுடைய உயிர் உள்ளவரை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட ஒருத்தர் சொன்ன நம்பிக்கையான அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய ரகசியத்தையும் யாரிடம் அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க. நிறைய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பார்த்துருக்கோம். பொதுவாக பெண்கள்னாலே வந்து பணம் பேங்க்ல இருக்குதோ இல்லையோ கிச்சன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஜீரக டப்பா, மிளகா டப்பா, மிளகு பொடி டப்பா, எங்கெங்கே எடுக்க முடியாத ரகசியமான இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சில்லறை காசுகளை ரகசியமாக பதுக்கி வைத்திருப்பார்கள். அந்த சில்லறை காசு என்பது பார்ப்பவர்களுக்கு சில்லறை காசுகளாக இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக சில நேரங்களிலே பயன்பட்டு விடும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு சின்ன பிரச்சனை வரும், அந்த சின்ன பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு சிறிய தொகை இருந்தா போதும். அந்த சிறிய தொகை எப்பொழுதும் கொடுத்து ஒருவருடைய மானத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் விருச்சகத்திலே கேட்டையிலே பிறந்தவர்கள். அதனாலதான் இவர்கள் மனசுலையும் கோட்டை கட்டுவாங்க, வாழ்க்கையிலையும் கோட்டை கட்டுவாங்க. இவங்கள் கட்டிய கோட்டைக்குள் எதிரிகள் நுழைவது என்பது அரிது அரிது அரிது. ஏன்னா சிப்பாய் ராசின்னு பேரு. இவர்களை ஒருத்தர் தொடணும் அப்படின்னு சொன்னா பல பிரச்சனைகளை தாண்டி தான் இவர்கள்ட்ட வர முடியும். பல பிரச்சனைகளை சந்தித்ததுனால எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு என்பது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில எப்பயுமே பிறப்புல இருந்தே வந்துடும். ஏன்னு சொன்னா வாங்கின அடி அவ்வளவு. ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு பாதத்தை பொறுத்து அந்த புதனுடைய ஆதிக்கத்துல பிறப்பாங்க. நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்றது, நிறைய விஷயத்தை கேட்கறது, நிறைய விஷயத்தை கிரகிக்கிறது, நிறைய விஷயத்தை பார்க்கறது. அது பொதுவாக வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்ட்ட ஒரு குணம் நம்ம நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். சின்ன வயசுல நான் என்னவா ஆவேங்கிறத சின்ன வயசுலேயே முடிவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா அந்த முடிவுல ஒரு குழப்பம் என்பது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன் முடிவுல குழப்பம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் அப்படிங்கிறத 2 மனசுங்க. ஏற்கனவே போய் சந்திரன் வேற நீசமாக தான் 8ஆம் இடத்துல போய் வந்து சந்திர பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரா. அப்ப ஸ்தானம் கொடுத்தவனும் வலுவில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சின்ன விஷயத்துல சின்ன பிள்ளைகளை கூட பார்த்துருக்கோம். இட்லிக்கு ஆசைப்பட்டு இட்லி சாப்பிட்டு இருக்கல தோசை எப்ப ஊத்துவீங்கன்னு கேட்கறது. ஏன்னா நீ கேட்டது இட்லிடா, திடீர்னு தோசையை கேட்டா ஒரே மாவுல தானே வருது செய்ய அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறது. அதாவது ஒரு ரசனைய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப புதுமையா அடுத்தடுத்து என்ன சின்ன வயசுல கேட்கும்போது என்ன ஆவான்னு கேட்டா கலெக்டர் ஆவேன்னு சொல்றது, மத்தியம வயசுல வந்து என்ன ஆவான்னு கேட்டா டாக்டர் ஆவேன்னு சொல்றது, அதுக்கு மேல என்ன ஆவான்னு கேட்டா நான் சினிமா நடிகராவேன்னு சொல்றது, அதுக்கு மேல என்ன ஆவான்னு கேட்டா நான் எழுத்தாளர் ஆவேன்னு சொல்றது, அதுக்கு மேல என்ன ஆவான்னு கேட்டா நான் டைரக்டர் ஆவேன்னு சொல்றது. கடைசியில என்னதாயா ஆன அப்படின்றது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமா ஒரு தசன் வந்து நிற்கும். அந்த இடத்துல இவர்களுடைய ஆசை, ஆர்வம், அவர்களுடைய திறமை எல்லாத்தையும் முடக்கடி பண்ற மாதிரி ஒரு மத்தியம வயதுல கேது திசை வந்து நின்றோம். அந்த திசை வரும்போது இவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்புவாங்க. அந்த குழப்பத்தினால நிறைய விருச்சிகத்திலே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அந்த லட்சியம் என்பது நிறைவேறாமல் போனது கூட உண்டு. அதனாலதான் 8ஆம் இடங்கிற அந்த சோதனை என்பது, அந்த கோட்டை கட்ட முடியாத தவிப்பு என்பது அந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். புரியுது. இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டுறதுல ஒரு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய இந்த கேது தசை மத்தியம வயசுல வரும்னு சொன்னீங்க. சுமார் எந்த வயசுல வந்து இவங்களுக்கு வரும் சார்? அதாவது நம்ம அந்த கோட்டை கட்டுறதுங்கிறத விட வாழ்க்கையில ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வயசுல, ஒரு சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு வயசுல கேது வந்து அந்த ஆசையை டைவர்ட் பண்ணி நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது வந்து நியாயமற்றதுன்னு அதுக்கு 10 பேர் அட்வைஸ் பண்ணி அந்த 10 பேருடைய அட்வைஸை கேட்டு ஏதோ இவங்கெல்லாம் பெரிய ஆள் போல இருக்கு, நம்மளாம் டம்மி பீஸ் போல இருக்குன்னு இவர்களா மனசுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டு அந்த முடக்கடிக்கப்பட்டு ஒரு சட்ட திட்டத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு புத்தி பேதலிக்கப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்துக்குள்ள இவங்க வந்து ஒரு
உழட்டலுக்கு ஆளாவாங்க. அந்த திசை வந்து புதனை பொறுத்து அமையும். 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தா ஒரு 15 வருஷம் 16 வருஷம் புதன் திசை, 2-3 பாதம் அதை பொறுத்து அந்த புதன் திசை குறையும். அந்த சுய ஜாதகத்தை பார்க்கும்போது புதன் திசை எப்போ முடிஞ்சிச்சு, கேது திசை எப்போ தொடங்கி இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அந்த கேதுங்கிற பிரேக்கை வந்து இவர்கள் தாண்டி போகணும். அப்போ நம்ம இதில் வந்து ஒரு பகுதிக்குள்ள எல்லா தசாபுத்தி பலன்களையும் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து 2-3 பார்ட்டாக நம்ம போடலான் இருக்கோம். அப்போ இந்த தசாபலன்கள் புதன் திசையில் இந்த பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் என்னென்ன தசாபலன்கள் வரப்போது, அதை எதிர்கொள்வது எப்படி, அதை எப்படி நம்மளை எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு உங்களுடைய வாழ்க்கை பயணம், அதான் பிறப்பின் ரகசியம். இதை நம்ம 2-3 பார்ட்டா தெளிவா சொல்லிடலாம் அப்படின்றது நோக்கம். நிச்சயமா சார். பொதுவா எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் நம்ம சிறப்பானவர்கள், நம்ம வணங்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பிறந்திருப்பாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய சிறப்பான அந்த நபர் யார்? அதாவது நபர் அப்படிங்கிறத விட தேவாதி தேவர்களும் வணங்கக்கூடிய அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர். இந்திரன் வந்து எதற்கான கடவுள்? மலை, இடி, மின்னல், வானம் எல்லாத்துக்கும் இந்திரன் வந்து ஒரு கடவுள்னு சொல்றோம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில நிறைய மலை, இன்னல், மிடி, துக்கம் அப்படின்னா மலை போன்ற துக்கம், நிறைய பெருவெள்ளம் வந்துருச்சு, எப்படி நீந்துறதுன்னு தெரியல, அதுல நீந்தி ஒருத்தர் உயிரோட இருந்து உச்சி கம்பத்துல இருந்துட்டு நான் இங்க இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போல கேட்டை நட்சத்திரம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலிலே நீந்தி ஒரு நாள் உச்சத்தை தொடுவார்கள். இடி, எதிர்பார்க்காத இடி, மனசுல இடி விழுந்த மாதிரி துக்கமான செய்தி, அந்த துக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு மனநிலை கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். மின்னல் எப்போ அடிக்குது எப்படி அடிக்குதுன்னே தெரியாது, கண்ணு போயிருமா காது போயிருமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை போல் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எப்படி இந்திரன் வந்து மலைக்கும் மின்னலுக்கும் வானத்துக்குமான கடவுளாக இருக்கிறாரோ, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை தாங்கி சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த இந்திரனுடைய அருளால். சரி சார், அப்போ இவங்க வந்து இந்திரனை பிடிச்சிக்கிட்டா இந்திரன் போல வாழ்வாங்களா? நிச்சயமா. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரன் மட்டும் இல்ல, அது வந்து நட்சத்திரத்தின்படி சொல்லக்கூடிய அதிதேவதை கடவுள்னு சொல்றோம். இவங்களுக்கு பாதம் 1, 2, 3 பொறுத்து 4ஆம் பாதத்தை பொறுத்து நவாம்ச நிலை மாறும். அதை வந்து நாங்க சாதகத்தாரை நட்சத்திரம், சம்பதத்தாரை நட்சத்திரம்னு பிரித்து எடுப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, அது வந்து எந்த தசாபுத்தி காலங்களில் எந்த ஆலயத்திற்கு சென்றால் இவர்களுக்கு சிறப்பு இருக்கு. இந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய உங்க சுய ஜாதகத்துல ஒரு லக்னம் இருக்கும். அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சில கிரகங்கள் அங்கங்க உட்கார்ந்துருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரத்துல எந்த கிரகங்கள் இருக்கு, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன, இதை பொறுத்து ஒரு கோவில ஒரு வழிபாடு முறையை, ஒரு தான தர்ம முறையை நம்ம ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை கடைபிடிக்கும் போது நிச்சயமான வெற்றியும் இந்திரனுடைய அருளால் இந்திரனை போல் வாழக்கூடிய பாக்கியமும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் இன்னும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய லக்னம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இல்ல சரி அப்படின்றத விட வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து லக்னம் அப்படின்ற அந்த அமைப்பு தான் இவர்களுக்கு கிரகங்கள் எத்தனாவது வீடுகள்ல இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த தசாபலனோட எடுக்கும்போது இந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு வாழ்க்கை பயணத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம். ஓகே சார், இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவங்க எந்தெந்த துறையை வந்து இவங்க தேர்ந்தெடுப்பாங்க, எதுல வந்து இவங்க தனித்திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க? இதுல வந்து 2-3 விஷயங்களை நம்ம எடுக்கலாம். அதாவது வந்து கேட்டை நட்சத்திரம்ங்கிறது விருச்சிக ராசியில இருக்கு. விருச்சிக ராசிக்கு ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். செவ்வாய்னாலே நம்ம சொல்லிடுவோம் சர்வீஸ், அதாவது வந்து அது யூனிஃபார்ம் சர்வீஸாக இருக்கட்டும், பெரிய உயர் அதிகார பொறுப்புகளாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வெற்றி அப்படின்னு பேர். இப்போ இவர்கள் வந்து ஒரு வெற்றியை தக்க வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக கையாளுவாங்க. அப்போ அந்த பொறுப்புகள் கிடைத்ததுக்கு அப்புறம் நிறைய உயரதிகாரிகள் வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷனை நோக்கி அப்படியே போகிறது. எப்படி இத்தனை வருஷமா அவங்க வந்து பெரிய தலைவர்களாகவே இருக்கிறாங்க, இத்தனை வருஷமா ஒரு தொழிலை நீண்ட காலம் இவங்களால எப்படி செய்ய முடியுது, இத்தனை வருஷமும் இவர்கள் இந்த விஷயத்துல எப்படி நிலைத்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விருச்சகம் வந்து செவ்வாய் ஆதிக்கமா இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுமே விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த தொழிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஃபீல்டில் கொண்டு போய் விட்டாலும் அந்த ஃபீல்டில் ஈஸியாக இவர்களால அடாப்ட் ஆக முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை எடுக்கும் போது 5 பேப்பர் அப்படி கையில் எடுக்கிறாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியை பார்த்த உடனே உள்ள இருக்க கண்டென்ட் என்னன்னு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து பக்கம் பக்கமா படிக்கணுங்கிற விஷயம் கிடையாது, மேல இருக்கிற 2 வரியை படிச்சுட்டாலே போதும், உள்ள இதுதான் எழுதியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கூட கேட்டை என்பது புதனுடைய அம்சமாக இருப்பதால், புதன் என்பது ஜோதிஷத்துக்கு காரக கிரகமா இருப்பதால், புதன் என்பது புத்திசாலித்தனத்தை குடிக்கக்கூடிய கிரகமா இருப்பதால் புதுசா என்னத்தை சொல்லிட போறீங்க, சரி நாங்க ஏற்கனவே எங்க வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை தானே சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு பார்க்க வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த கண்டென்ட்ல முதல்ல சொல்லக்கூடிய 4 வரியை வச்சே வீடியோ போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப இவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தா அந்த விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாகும், அதை கத்துக்கிட்டு
தெரியாத விஷயத்தை கூட அப்படியே மேலோட்டமான விஷயங்களை வச்சு தெரிந்த மாதிரி மணிக்கணக்கில் இவர்களால் பேச முடியும். ஓகே. ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துக்கான ரகசியங்களை எல்லாம் இவர்களால் கண்டுபிடிக்க முடியும். லேசா ஒரு லைன் கொடுத்தா போதும், இது இப்படி போச்சுங்க அப்படின்னு சொன்னா, இது இப்படி போச்சு, இத்தனை மணிக்கு போச்சு, இங்க போச்சு, இப்படி போய் இத்தனை மணிக்கு இந்த ரூட்ல இப்படி வந்து நிக்குங்கிறது இந்த டிடெக்டிவ் மைண்ட். இந்த கோடு போட்டா ரோடு போட்டா, ஆமா, ரோடு போட்டது யாருன்னு முதற்கொண்டு சொல்லிடுவாங்க. அதாவது வந்து விருச்சகம் கேட்டையினுடைய ஒரு அமானுஷ்யமான திறமை அப்படின்னு சொல்லலாம். அதனால அமானுஷ்யங்கள், ரகசியங்கள், ரிசர்ச், உயர் படிப்பு, மேல் ஆதிக்க படிப்பு, வெளிநாடுகளில் போய் வாழ்வது, தொலைதூரங்கள் போறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் திசை, கேது திசை முடிச்சுட்டு மத்தியம வயதில் சுக்கிர திசை வரும் பொழுது அந்த சுக்கிரன் நல்ல இடங்களில் இருந்து தசாபலனை நடத்துறாரு. தசாபலன்ல நம்ம விரிவா சொல்ல போறேன். ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுக்கிரன் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த சுக்கிரன் அப்படி சொன்னா நிறைய பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்ப அந்த சுக்கிர பகவானை பொறுத்து இவர்கள் வெளிநாடு போறது, அதாவது தலைமறைவு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்டத்துல டே நான் போராடி பார்த்துட்டு உள்ளூருக்குள்ள நம்ம வேலை ஒன்றும் நடக்கல, உள்ளூருக்குள்ள நம்ம இருந்தால் நம்ம மேலே பொறாமை தான் அதிகம் வருது, உள்ளூருக்குள்ள இருந்தால் நம்ம மேலே வந்து ரொம்ப கண்ணெரிச்சல் அதிகம் வருது கேட்டை நட்சத்திரத்துக்கு, என்னால் பூர்வீகத்தில் இருக்க முடியல. பொதுவாக வந்து பூர்வீகத்தில் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், அது என்னன்னே புரியல. ஏன்னா விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மண்ணை நேசிப்பவர்களாக இருப்பார்கள், மக்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது செவ்வாயினுடைய வீடுங்கிறதுனால சகோதர பந்தத்தோடு ரொம்ப இணக்கமா இருக்கணும். அன்னை வீடு பக்கத்துல இருக்கணும், தம்பி வீடு பக்கத்துல இருக்கணும், தங்கச்சி வீடு பக்கத்துல இருக்கணும், உங்க வீடு பக்கத்துல இருக்குதான்னு பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஐப்பெரும் கடைசியில வாழ்க்கை. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிதே இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இல்லற வாழ்க்கையில இல்ல மட்டும் இருக்கும், அறம் இல்லாம போயிடும், வீட்டுல நிம்மதி இல்லாம போயிடும். அந்த நிம்மதியை தேடி ஓட வேண்டிய நிர்பந்தத்துக்கு விருச்சகம் கேட்டையில் பிறந்தவர்கள் அதிகம் தேட வேண்டியது இருக்கும். ஏற்கனவே இவர்கள் புத்திசாலித்தனம், ரெண்டு மனசு இருக்கு. ஒரு பக்கம் குடும்ப கௌரவத்திற்காக சேர்ந்து வாழலாமா அப்படின்ற எண்ணம், ஒரு பக்கம் பிள்ளை குட்டி ஆகி போச்சு, சரி இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு கடந்து போவோம் அப்படின்ற எண்ணம், ஒரு பக்கம் எவ்வளவு நாள் தான் அப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு தீர்வுக்கும் கொண்டுட்டு வராம, சரி குடும்ப ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எங்கிட்ட வெளிநாடு பக்கம் ஓடி போயிடுவான் அப்படின்னு போகக்கூடிய ஆண்கள். பெண்கள் போறதுக்கு இடம் தெரியலையே அப்படின்ற மாதிரி குழப்பமாகி எங்க போய் ஒளிகிறதுன்னு தெரியல, போற இடமும் சரியில்லை, வந்த இடமும் சரியில்லை, இருக்கிற இடமும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்கிறோமே அப்படின்னு லேசா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதை பிரம்மாண்டமாக செய்த விருச்ச கேட்டையில பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் நிறைய கேட்டை நட்சத்திரக்கார பெண்களை பார்த்துக்க, ஒரு டெய்லரிங் ஷாப் ஆரம்பிச்சா கூட, ஒரு சின்ன ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் கூட, ஒரு சின்ன ஜெராக்ஸ் கடை வச்சா கூட நிறைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு திறன் விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்மார்ட்னஸ், கொடுத்தோடனே அந்த ஒர்க்கை வந்து கரெக்டா செஞ்சு முடிக்கிறது. 40 பேப்பர் 40 பேப்பர் கரெக்டா கொடுப்பாங்க, அதுல ஒரு பக்கம் கூட மிஸ் ஆகாது. பின்னடிக்கிற ஸ்டைலே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தோரணையே விருச்சகம் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு ரசிக்கும் விதமாக இருக்கும். அவருடைய மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்ப சாதுரியமா இருக்கும். என்றோ நடந்த விஷயங்களை மறைமுகமாக மனதிலே பதிய வைத்திருப்பார்கள். வாழ்க்கையில கொடுத்த இடியா இருக்கட்டும், அடியா இருக்கட்டும், விருச்சகத்திலே கேட்டையில பிறந்தவர்கள் என்றுமே மறக்க மாட்டார்கள். திருப்பி கொடுக்கும் வரை தூங்க மாட்டார்கள். ஆனா வாங்கின அடியை விட கொடுக்குற அடி எதிரிக்கு பலமா இருக்கும். அது விருச்சகம் கேட்டை கொடுக்க நினைத்தால் அடி பலமா கொடுக்கும். ஆனாலும் பொதுவா வந்து இவர்கள் வந்து விட்டு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அது வந்து தேள் சின்னன்னு சொல்லப்படுது, பழி வாங்குற குணம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிலாம் கிடையாது. பழி வாங்கினவர்களை பழி வாங்க வேண்டும் என்று விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்கள் நினைத்தால் எந்த உறவுகளும் அவர்களோட இருக்காது. ஏன்னா அவ்வளவு பழிவாங்கலை சுமந்ததுக்கு அப்புறம் என்ன எவனை போய் பழி வாங்குறதுன்னு ஒரு கட்டத்துல மௌனம், ஒரு கட்டத்தில் அமைதி அப்படின்ற நிலையை விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு சபையில கலகலன்னு இருக்கக்கூடிய ஆளு யார்கிட்டயுமே பேசுறது இல்லைன்னா அம்புட்டு பெயின் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து இவர்களுக்கு அந்த சுக்கிரன் சரியில்லைன்னா கொடுத்து விடுங்க. அதை வந்து தசாபலன்ல பார்ப்போம். சரி சார், கண்டிப்பா தசாபுதி பலன்கள்ல உறுதியா இதை பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களுடைய வருமானம் எப்படி சார் இருக்கும்? வருமானம் வந்து நல்லா இருக்குமா? சம்பாதிக்கிற காசை முதல்ல சேர்த்து வைப்பாங்களா? அதாவது விருச்சிக ராசி வந்து ஸ்திர ராசி அப்படின்னு பேரும். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸ்திர ராசி ஒரு நிரந்தர வருமானம். காக்காசா இருந்தாலும் எனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கணும்யா அப்படின்ற மாதிரி. அதாவது கவர்மெண்ட்ல மட்டும் இல்லை, அவங்க பிரைவேட்ல தொழில் பண்ணா கூட அந்த வேலையை நிரந்தரமா தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? 10 பேரை வேலையை விட்டு கிடத்தினாலும் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த வேலையில ஸ்திரமா நிக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலையில இருக்கக்கூடிய எல்லா நுட்பங்களையும் அறிந்து வச்சிருப்பாங்க. அதனால இவர்களுக்கு வருமானம் என்பது எப்பயுமே வந்துகிட்டு இருக்கும். ஆனா செலவுங்கிறது பாத்தீங்கன்னா தாறுமாறா போகும். ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயே இவர்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாக மேசத்துக்கு காலச்சக்கரத்திற்கு, இவர்கள் ராசியில இருந்து முதன்மை ராசி மேசங்கிறதே 6வது ராசியா வந்துடும். மேசங்கிற காலச்சக்கரத்திற்கு முதல் ராசிக்கு விருச்சிக ராசி 8வது ராசியா வரும். அப்ப சஷ்டாஷ்டகம்னு பேரு, 6 8 வரும். ஒரு பக்கம்
வண்டி சக்கர மாதிரி அப்படியே மேலே வந்துகிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மேலே இருக்கிறது ராட்டின மாதிரி கீழே போயிட்டே இருக்கும். வரவும் செலவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சமசப்தமாக இருக்கும். அதிகம் செலவு விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்வார்கள். அதிகம் செலவு விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்கள் தனக்காக செலவு பண்ணது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு வந்து நின்றோம். அந்த நிர்பந்தத்துக்கு பொதுவாக இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறது, எல்ஐசி போட்டிருக்கிறது, சேவிங்ஸ் பணம் வச்சிருக்கிறது, சின்ன வயசுல போஸ்ட் ஆஃபீஸில் பணம் சேர்க்கிறது, வீட்டுக்குள்ள நான் சொன்ன மாதிரி கிச்சனில் கூட ரகசியமாக சேர்த்து வச்சிருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சகம் கேட்டை. அந்த எல்ஐசியை ரொம்ப கரெக்டாக கட்டிட்டு வர்றது, ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு விஷயத்தை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சகம் கேட்டை. அந்த எதிர்கால கனவுகளுக்கு, எதிர்கால திட்டங்களுக்கு, தன்னுடைய திட்டத்துக்குள்ள தன்னுடைய குடும்ப நலனுக்கு, தன்னுடைய குழந்தைகள் நலனுக்கு ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ராசி வந்து கேட்டை. ஒரு 10 இடத்துக்கு போறாங்க அப்படின்னா 10 விஷயம் பிடிச்சிருந்தாலும் கூட 10ஐயும் தொட்டு பார்ப்பாங்க, ஆனா காசையும் தொட்டு பார்ப்பாங்க. இதை வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமான்னு தொட்டு பார்த்துட்டு கடைசியில் காசை எடுத்தாத்தான் என்னங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஆசையை மனசுக்குள்ள போட்டு அடக்கி கொண்டு தன்னுடைய குடும்ப நலனுக்காக வரக்கூடிய பெண்கள் விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களே ஆசைப்பட்ட பொருளை அடையணும்னு ஆசைப்படுவாங்க. எந்த பொருளையும் பார்த்தாங்கன்னா உடனே விரும்புவாங்க. அது எவ்வளவு விலை இருந்தாலும் வாங்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல விருச்சகம் கேட்டையிலே பிறந்தவர்கள் குடும்ப நலனுக்காக ஒரு பொருளை வாங்குவதில் கூட தன்னுடைய மனசாட்சிக்கு அது சரியா தவறானு 10 தடவை யோசிச்சு தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. அதனாலேயோ என்னமோ இவர்களுக்கு பண விஷயத்துல பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் இவர்களுடைய சேமிக்கும் திறன் இருப்பதால் கடைசி வரை இவங்க வந்து செல்வாக்கு உள்ளவர்களாகவே இருப்பாங்க. சரி, இவ்வளோ விஷயங்கள் வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடி மேல அடி வாங்கிட்டே இருக்கேன், வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க தசாபுத்தி பலன்கள்ல இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்க இருக்கோம். ஒருவேளை இந்த மாதிரியான கஷ்டத்துக்கு எதுவும் தீர்வு இருக்கா சார்? நிச்சயமாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா கால்குலேஷன் பண்ணிக்கணும். கேட்டையில பிறகுறோம், புதன் தசை 17 வருஷத்துல ஒரு 10 வருஷம், கேது 7, சுக்கிரன் ஒரு 20, சூரியன் ஒரு 6, சந்திரன் ஒரு 10, செவ்வாய் ஒரு 7. இதுதான் நமக்கு நடக்க போகுது. நமக்கு ராகு, குரு, சனி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ். இந்த 6 கிரகங்களுடைய தசாபலன்கள் லக்கணத்துக்கு ஃபேவரா அமைஞ்சிருந்தா நீங்க இந்த வீடியோ கூட பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு டைம் இருக்காது, உங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ரொம்ப வந்து ஒரு மாதிரி சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் பணம் இருந்தாலும் பந்த பாசங்களால் துன்பத்துக்கு ஆளாவீங்க. ஏன்னா விருச்சகம் கேட்ட ஒரு பக்கம் பணத்தை சேர்த்து ஸ்டேட்டஸுக்கு வரும்போது பந்த பாசம், சொந்த சுகம் எல்லாமே இவர்களுக்கு எதிராக திரும்பிடுது. ஒரு பக்கம் சொந்த சுகம் பந்த பாசத்தோட இருக்கும்போது பணம் இல்லாமல் போயிடுது. இது வந்து தசாபலனில் தான் சொல்ல முடியும். நான் அதை தெளிவாக நம்ம அதுக்கு இந்த சோதனைக்கு காலம் முழுவதும் கஷ்டப்படுவதற்கு, கஷ்டப்பட்ட கண்ணீர் நமக்கு விடுதலை ஆவதற்கு, மென்மேலும் வளர்ச்சி வருவதற்கு தசாபலன்கள்ல என்னென்ன கோவில்களை பார்க்கலாம், எப்படி வழிபாடு முறைகளை எடுக்கலாம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடித்தால் வெற்றி வருவோம் அப்படிங்கிறத ஞானிகள் சொன்ன விஷயத்த எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நம்ம பேசுவோம். நிச்சயமா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இவங்க வாழ்க்கையில எதெல்லாம் வெற்றி காணுவாங்க, இவங்களுடைய தசாபுத்தி என்னென்ன கிரகங்கள் இவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லியிருக்கீங்க சார். நம்ம டீடைல்டா பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரும். அதே மாதிரி டைம் லைன்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த குணாதிசயங்கள் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய குணாதிசயங்கள்ல உங்களுக்கு எதெல்லாம் பொருந்தி போயிருக்கு அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.